بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم لكل جعلنا منكم شرعة ومنهاجا. இந்த சபைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய விசேட அதிதிகளே, அதே போன்று இந்த சபைக்கு வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய உலமாக்களே, நிறுவனத்தின் பணிப்பாளர்களே, அதே போன்று இங்கே வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினம் அல் மன்ஹஜு ஸஹீஹ் வெளியீட்டு நிகழ்வில் நாம் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு வாய்ப்பளித்த வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாஇதா 48வது வசனத்திலே சொல்லுகின்றான், லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் சட்டத்தையும் நேரான வழியையும் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். எனவே இந்த மன்ஹஜ் என்பது அல்லாஹ் குர்ஆனிலே நேரான வழி என்பதற்கு மின்ஹாஜ் என்று சொல்லுகின்றான். அந்த மன்ஹஜ் மின்ஹாஜ் என்பதெல்லாம் நஹஜ் என்ற அடிப்படை சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். இந்த அடிப்படையில் அல்லாஹ் தனது இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் தெரிந்து கொள்வதற்காக இந்த மன்ஹஜ் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் வாழும் தௌஹீத் சமூகம் அல் குர்ஆனையும் அஸ்-சுன்னாவையும் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் விளக்கத்தின் அடிப்படையில் விளங்கி செயல்படுவதற்கான எமது தஅவா பிரச்சாரம் இருந்தபோதும் அதனை எழுத்து வடிவிலான ஒரு வழிகாட்டல் இன்றி பல வருடங்களாக செயல்பட்டு வந்தோம். அதை புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட முரண்பாடுகளால் அவர்களுக்கு மத்தியில் பல பிரிவுகள் உருவாகின. அவர்களை ஒரே கொடையின் கீழ் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியே இந்த மன்ஹஜின் உருவாக்கமாகும். மேலும் 2019ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஈஸ்டர் தாக்குதலின் பின் கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூகம் என்று சொன்னால் தௌஹீதை சுமந்த சமூகம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அவர்கள் அடைந்த துன்பங்களும் துயரங்களும் எண்ணில் அடங்காதவையாகும். தௌஹீத் என்ற ஒரே காரணத்துக்காக சிலரின் காட்டிக் கொடுப்புகளுக்கு ஆளாகி பொய்யான குற்றச்சாட்டுக்களுக்காக மாத கணக்கில் குற்றமின்றி சிறைகளில் அடைக்கப்பட்டார்கள். அவர்களின் குடும்பங்கள் அனாதையாக்கப்பட்டனர், பொருளாதாரங்கள் இழக்கப்பட்டன, சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டனர், பலருடைய அவச்சொல்லுக்கும் ஆளாக்கப்பட்டனர். இறுதியில் அவர்கள் நிரபராதிகள் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். எனவே இவர்களுக்கு ஒரு பலமான சமூகம் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு கை கொடுத்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். எனவே எமக்கு ஒரு பலமான சமூகம் உருவாக வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த இடத்தில் ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது. எங்களுக்கு தெரியும், லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயம்
ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்ட பொழுது, அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்த பொழுது அவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள் லவ் அன்னலி பிக்கும் குவ்வா அவு ஆவி இலா ருக்னின் ஷதீத். உங்கள் விடயத்தில் நிச்சயமாக எனக்கு சக்தி இருக்க வேண்டும், உங்களை எதிர்ப்பதற்கு எனக்கு சக்தி இருக்க வேண்டும், அல்லது நான் ஒதுங்குவதற்கு ஒரு பலமான துணை இருக்க வேண்டும் என்று லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு சொல்லுகின்றார்கள். எனவே நாம் எமது பிரச்சாரத்தின் அடிப்படையை எமது முஸ்லீம் சமூகத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் உரிய முறையில் எத்தி வைப்பதற்கான ஒரு மனித பலத்தை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் 2016 ஆண்டு முதல் கூறி வந்த அல் மன்ஹஜு ஸஹீஹ் லித்தஅவா எனும் ஆவணத்தை தௌஹீத் பேசும் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் முன்வைக்க வேண்டும் என்ற கவலையில் மல்வானியைச் சேர்ந்த சில சகோதரர்கள் ஆர்வம் கொண்டு இதனை பேச ஆரம்பித்தார்கள். இதன் முதல் கட்டமாக மல்வானையில் 2024 10ஆம் மாதம் 6ஆம் திகதி அல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் உள்ள அறிஞர்கள் ஒன்று கூட்டப்பட்டு கலந்துரையாடப்பட்டது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த கலந்துரையாடல் குறிப்பிட்ட சிலர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது அதில் பங்கு கொண்ட பலர் இதை பற்றி நாம் ஆலோசனை செய்வதற்கு இன்னும் பலரை அழைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதற்கு இணங்க 2வது கூட்டம் 2024 அக்டோபர் 10ஆம் மாதம் 17ஆம் தேதி நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பலர் இதை இன்னும் நாம் விரிவாக்கம் செய்ய வேண்டும், எமது சமூகத்தில் புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள், அவர்களும் அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னதற்கு இணங்க 3வது கூட்டம் நவம்பர் மாதம் கொழும்பிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். என்ன தீர்மானம் என்று சொன்னால், இப்படி எங்களுடைய சமூகத்தை நாம் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டிய ஒரு வழிகாட்டல் ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டு அதில் பல உலமாக்களை மன்ஹஜ் தயாரிப்பதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டார்கள். அந்த மன்ஹஜ் தயாரிக்கக்கூடிய அந்த குழுவினர்கள் 2025 3ஆம் மாதம் 16ஆம் திகதி ரமலான் கால பகுதியில் பல்லேகலையில் ஒரு ஹோட்டலில் தங்கி 3 நாட்கள் தியாகம் செய்து 3வது நாள் அதனை வெற்றிகரமாக நிறைவு செய்து வந்தார்கள். அதற்கு பின்பு அந்த மன்ஹஜ் எழுதப்பட்டதை அப்படியே வெளியிடாமல் அது பற்றி மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த புத்தகத்தை பெரும் மூத்த அறிஞர்களுக்கு மத்தியிலே அது கொண்டு வரப்பட்டு 2025 ஜூன் 22ஆம் திகதி மல்வானையில் அது பற்றி ஆய்வு செய்யப்பட்டது. அதற்கு பின்பு அது மாத்திரமல்ல, அதற்கு அந்த 2ஆம் கட்டமாக இலங்கையிலுள்ள ஏனைய பிரதான அழைப்பாளர்கள் மற்றும் மூத்த அறிஞர்கள் அனைவரையும் அழைத்து 2025 மே 25ஆம் திகதி கொழும்பில் இருக்கக்கூடிய பூக்கர் ஹோலிலே அந்த நிகழ்வு நடைபெற்றது. அதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட உலமாக்கள் தாயிகள் பங்கு கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று அடுத்த கட்டமாக முன்வைக்கப்பட்ட அந்த கருத்துக்களை மீளாய்வு செய்வதற்காக வேண்டி அதனைத் தொடர்ந்து 2025 ஜூன் 22ஆம் திகதி மல்வானையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பின்பு அந்த புத்தகம் முழுமைப்படுத்தப்பட்டு அதை வெளியிடுவதா இல்லையா என்ற ஒரு கூட்டம் 2025 ஜூலை 20ஆம் திகதி மெண்டர்னா ஹோட்டல் கொழும்பிலே நடைபெற்றது. அதற்கு பின்பு நாடளாவிய ரீதியில் பிரதேச ஒருங்கிணைப்பாளர்களுக்கான ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இந்த மன்ஹஜ் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம் வெளியிடுவது பற்றி ஆலோசனைகள் கேட்கப்பட்டது. அதில் சுமார் 60 பேர்கள் பங்கு கொண்டார்கள். அதற்கு பின்பு அந்த புத்தகத்தை நாடளாவிய ரீதியில் நாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுமார் 21 மாவட்டங்களுக்கு அதனை கொண்டு போய் நாம் சேர்த்தோம். அதில் ஒன்றுதான் முதலாவதாக கண்டி மாவட்டம்.
இது 2025 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் திகதியும், மன்னார் மாவட்டம் 2025 ஆகஸ்ட் மாதம் 31ஆம் திகதியும், வவுனியா மாவட்டம் 2025 ஆகஸ்ட் 31ஆம் திகதியும், அதேபோன்று நுவரெலியா மாவட்டம் 2025 செப்டம்பர் 4ஆம் திகதியும், குர்நாகல மாவட்டம் 2025 செப்டம்பர் 21ஆம் திகதியும், அதேபோன்று புத்தளம் மாவட்டம் 2025 செப்டம்பர் 27ஆம் திகதியும், அதேபோன்று அனுராதபுரம் மாவட்டம் 2025 செப்டம்பர் 28ஆம் திகதியும், கொழும்பு மாவட்டம் 2025 செப்டம்பர் 30ஆம் திகதியும், திருகோணமலை மாவட்டம் 2025 அக்டோபர் 11ஆம் திகதியும், அம்பாறை மாவட்டம் 2025 அக்டோபர் 12ஆம் திகதியும், மட்டக்களப்பு மாவட்டம் 2025 அக்டோபர் 12ஆம் திகதியும், அதனைத் தொடர்ந்து 2025 அக்டோபர் 18ஆம் திகதி கம்பஹா மாவட்டத்திலும், 2025 அக்டோபர் 19ஆம் திகதி களுத்துறை மாவட்டத்திலும், 2025 நவம்பர் 2ஆம் திகதி கேகல்ல மாவட்டத்திலும், அதேபோன்று நவம்பர் 27ஆம் திகதி 2025 ரத்னபுர மாவட்டத்திலும், இப்படியாக எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த செய்தியை நாம் கொண்டு போய் சேர்த்தோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், சுமார் 2 வருடங்களாக இந்த குழுக்கள் இயங்கி வந்தன. ஆனால் இந்த குழுக்கள் அனைவரும் ஒருவர் கூட ஒரு சதம் எதிர்பார்க்காமல் அவர்களுடைய காலங்களை நேரங்களை தியாகம் செய்து அவர்கள் இலவசமாகத்தான் இதனை செய்தார்கள் என்பதை நான் இந்த இடத்தில் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிலும் மூத்த உலமாக்கள் வயது முதிர்ந்த காலத்திலும் பயணம் செய்ய முடியாத அந்த சூழ்நிலையிலும் கூட இதற்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்பட்டால் இரவில் தூக்கம் விழித்து அவர்கள் நீண்ட தூரத்திலிருந்து இங்கு வந்து எங்களுக்கு உதவியாக இருந்து கொண்டிருந்தார்கள். எனவே இறுதியாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த புத்தகம் இப்பொழுது வெளியிடப்பட போகிறது. இந்த புத்தகத்தை எடுத்து நாம் பிரிவதல்ல, ஒற்றுமைப்பட வேண்டும். எனவே சில கருத்து முரண்பாடுகள் வருகின்ற பொழுது அதில் நாம் பிரிந்து செல்லாமல் புரிந்து செல்ல வேண்டும் என்பதையும் நாம் கேட்டுக்கொள்வதுடன், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், வ அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள். வலா தனாஸஉ. சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவன் யார் என்று சொன்னால், எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன், எங்களை பற்றி நன்கு அறிந்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வலா தனாஸஉ. ஷைத்தான் உங்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி முரண்பாட்டை உண்டு பண்ணுவான். அதன் மூலமாக ஃபதஃப்ஷலு, அப்படி வந்தா மறுபடி தோல்வி உண்டாகும். எனவே வதத்ஹப ரீஹுக்கும், உங்களது பலமும் அவ்வாறே சென்றுவிடும். எனவே வஸ்பிரு, அப்படி முரண்பாடுகள் வருகின்ற பொழுது நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி நாம் இந்த இடத்தில் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் ஒன்று கூடினோமோ, அதே போன்று மறும நாளையில் சுவர்க்கத்தில் ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.